ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீக்கெண்ட் vlog. கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் இல்லைங்க, கிரிக்கெட் மேட்ச் ஆட போயிருக்காருங்க. அதனால் அவர் கூட வரல. ஸோ மேபி ஒரு மத்தியானம் போல் அப்படி வந்துடுவார். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து புக் பண்ணது கிடையாது ஆட்டோலாம். ஸோ இன்றைக்கி நானே புக் பண்ணி, இது பெரிய விஷயமானு கேட்பீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்குலாம் வந்து எப்பவுமே யாராவது புக் கூட ஒரு ஆள் தனியாக போனது கிடையாதுல்ல. இங்கே வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போது கோழி குஞ்சும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போனாலும் இந்த கோழி குஞ்சு இல்லாமல் போகிறதில்ல. எடுத்துகிட்டு கூடவே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ குட்டியாக இருக்கும்போது ஓகே, இப்போ பெருசானோன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் வளர்க்க முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். கடையிலேயே போய் கொடுத்துடலாமா கூட யோசிக்கிறேன். ஆனால் பசங்க தான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலின்றது கொஞ்சம் நேரத்துக்கு தான். இவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி, பாட்டி வீட்டுக்கு வந்தாலும் சரி, பசங்க விளையாடுறதுக்கு இருந்தால் தான் வந்து சின்ன பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு. இல்லை பார்க்கு அப்படி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிடணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. டிவி, ஃபோன் பார்த்தா அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஃபோன் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ டிவி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் பசங்க வந்து இப்போ கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே அந்த கோழி கொஞ்சோட விளையாடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் அந்த ஏரியாவை சுற்றி வந்துட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கேட்ராக்ஸ் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு அதாவது பேத்தி யார் தலையில் எண்ணெய் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, தலையில் எண்ணெய் வை. எங்கள் அப்பா முக்கியமாக சொல்லுவார், தலையில் எண்ணெய் வைன்னு. ஸோ இந்த காலத்து பசங்க எங்கே எண்ணெய் வச்சுக்கிறாங்க தலையில்? எதுவும் என் பொண்ணுக்கு வந்து சொல்லணும், எண்ணெய் வச்சா முடி நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து ஆசையாக வச்சுப்பா. இல்லைன்னா அது ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலலாம் வந்து பொட்டு வைக்கிறது, தலையில் எண்ணெய் வச்சு தலை வாடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. என் பையனுக்கு ரொம்ப சுத்தமாக தலையில் எண்ணெய் வச்சுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த படிஞ்சு வாடுறது இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு போல இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கிட்ட ஹேர் கட் பண்ணிக்கிறியான்னு கேட்டால், இல்லை நான் முடியை வந்து நான் பெருசாக வளர்க்க போகிறேன் அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு 3 மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து முடி வளர்க்க வேண்டியது தான். ஸோ நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி மஷ்ரூம் கட்டு அதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்றதுக்காக. ஆனால் என் பொண்ணு ஒத்துக்கல. சரி வளர்க்கட்டும்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முடி மொட்டை அடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழுவா. ஸோ அதனால் முடி வளர்க்கட்டும், ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தலையில் எண்ணெய் வச்சு விட்ருப்பாங்க. நான் அதை பார்த்தோன்னே டக்குன்னு தோணுன விஷயம் இதுதான். என் வீட்டுக்காரர் எத்தனை தடவை என்னை தலைக்கு எண்ணெய் வைக்க சொல்லியிருப்பார் தெரியுமா? நான் ஏதாவது நான் வந்து என்ன சொல்கிறது, அவர் தலை குளிக்கும் போது ஆயில் மசாஜ் பண்ணுவேன். பட் நார்மல் டைமில் வந்து எனக்கு எண்ணெய் வைக்கிறதுனாவே பிடிக்காது. என் தலையிலையும் எண்ணெய் வைக்க பிடிக்காது, மற்றவங்க தலையிலையும் எண்ணெய் வைக்க பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்காமே போனதால நான் வச்சே விட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி நினச்சி பார்த்தேன் டக்குன்னு, என்னடா இது அப்படின்னு. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருந்ததுனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக. அது என்னென்னா அது ரொம்ப அந்த டாய்லெட்லாம் அங்கங்கே போய் வச்சிருந்தா, அதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, அந்த கோழி குஞ்சு வச்சு தலையில் பெயின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையை குத்த விட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு டவுட் வேறு அவனுக்கு, ஏன் அம்மம்மா தலையில் முடியெல்லாம் வந்து கோல்டு கலரில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் சிரிக்கிறாங்க. அது கோல்டு முடி வளர்ந்துருச்சுடா எனக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த மருதாணி தலைக்கு போடுறாங்களா, இல்லை இந்த ஹேர் டையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அது கலர் ஃபேட் ஆகுது பார்த்திங்களா. அப்போ வந்து கோல்டு கலராக, ப்ரௌனு தான் அந்த கோல்டுன்றான், அந்த ஷைனிங்காக ஆகுது இல்லை, அது வந்து கோல்டு கலராக மாறி அது அப்படியே திருப்பியும் ஒயிட்டாக மாறிடும். ஸோ அதை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க பசங்களோட. ஸோ அந்த இதுதான் அது டவுட் கேட்குறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே முடிக்கு டை அடிச்சது சொல்லாமல் வேறு ஏதோ சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ என் முடி எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கேருந்து தான் வந்தது. எங்கள் அம்மாவுக்கு என்னை விட சுருட்டை.
பயங்கரமான சுருட்டை. சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் வந்து தலை முடி வாருனா, தலை குளிச்சு வாருனா வந்து தலை கீழே முடி இருக்காது, தலைக்கு மேலே தான் இருக்கும் புஃப்னு. அதில் இருக்கிற ஒரு அரைவாசி முடி தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ பசங்க வந்து வந்திருக்காங்கன்னே சொல்லிட்டு கிடக்குறேன்னு பூரி திரட்டிட்டு இருந்தாங்க. சரி நான் போய் சுடலான்னு சொல்லிட்டு போய் பூரி சுட்டுட்டு இருந்தேன். வடை மாவும் கொஞ்சம் இருந்தது, மசால் வடை மாவு. ஸோ அதை வச்சு மசால் வடை கொஞ்சம் சுட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய மாமியார் வீடியோ போடும்போது, நீங்கள் தான் போய் பிரியாணி செய்யணுமா, அவங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து அவங்க கூட இருந்து அவங்கள நம்ம பார்த்துக்க முடியலனாலும், நம்ம எப்போ போனோன்னாலும் அவங்கள உட்கார வச்சு நம்ம செய்யணும். அதுதான் வந்து அவங்க செய்வாங்க, அவங்க செய்யலை அப்படின்றது அதை எதிர்பார்க்காம ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நம்ம செய்கிறது நம்மளோட கடமை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்து நம்ம மனசில் என்றைக்குமே வச்சக்கூடாது. நம்ம போகிற அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு, ஓகேங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஸ்கூல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லை சம் ரீசன்ஸ்னாலே நம்ம வந்து வீடு மாற்றிட்டு வந்து வேறு இடத்துல இருக்கிறோம். ஓகே, ஃப்யூச்சரில் ஒரு லேட்டர் ஃப்யூச்சரில் நம்ம அவங்களுடைய ரொம்ப ஓல்ட் ஏஜில் கண்டிப்பாக நம்ம கூட இருப்போம். ரெண்டு பேருமே சரி, அம்மா அப்பாவும் சரி, என் மாமனார் மாமியாரும் சரி. பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போகிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோன்னா அவங்கள வேலை வாங்கி நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஸோ இன்கேஸ் அவங்க செஞ்சு எனக்கு போட்டிருந்தாங்கன்னா அதுதான் கமெண்ட் வந்திருக்கணும், என்னங்க என்றைக்காவது ஒரு நாள் போகிறீங்க, நீங்கள் தானே அவங்களுக்கு செஞ்சு போட்டிருக்கணும், அவங்கள வேலை வாங்குறீங்களே அப்படின்னு. அதுதான் தப்பு. நம்ம போய் செய்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் அது அவ்வளோ பெருசு பேராகிராஃப் என்னால் டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அம்மா அப்பாக்குன்னு இல்லை, மாமியார் மாமனாருக்குன்னு இல்லை, பெரியம்மா பெரியப்பா இது மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யார் வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த ஒரு நாள் சாப்பிட போகிறீங்களோ இல்லை ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்கனாலும் யூஸ்வலாகவே நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஹெல்ப்புக்கு செய்வோம். ஹெல்ப்புக்கு முடியல நம்மளே கூட நம்ம சீக்கிரமாக போய்ட்டோம்னா நம்மளே கூட ஃபுல்லாகவே செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது ஒரு தப்பும் கிடையாது, அது கொஷினே கிடையாது. ஆக்சுவலி அது நம்மளே வாலண்டரியாக செய்ய வேண்டிய விஷயம். ஸோ எங்கள் அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ பாருங்கள், சின்ன வயசில் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வந்து நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த அழகு தெய்வத்தின் மகளாய்வல் அப்படின்னு. இது நான் 3rd ஸ்டாண்டர்ட் எடுத்த ஃபோட்டோங்க. எப்படி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் குண்டு தான் சின்ன வயசுலேருந்தே. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஹனிமூன் போயிருந்தாங்க 2 பேரும். எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருந்தார். அந்த வயசுலேயே 80s மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அந்த நார்த் சைட் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஆசை, நமக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன்லாம் கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் என்னோடய பேட் லக்கா என்னன்னு தெரியல, நான் ஹனிமூன்ற ஒரு விஷயம் போனதே கிடையாது. ஸோ அது வந்து ரிமைன்ஸ் இது தானே, நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இனிமேல் போனால் அது வந்து டூரு, ஸோ அது வந்து ஹனிமூனில் சேர்த்துக்க முடியாது. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஹீட்ரு இன்னும் அவங்க வாங்கலை. ஸோ தண்ணி சூடு பண்ணி தான் ஊற்றிட்டுருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு ஹீட்ரு ஒன்று வாங்கி தரணும், வாட்டர் ஹீட்ரு. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து அவங்க கரண்ட் பில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வாட்டர் ஹீட்டர்லாம் போட்டால். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் சின்ன வாட்டேஜ், ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டிலலாம் ஒன்றும் பெரிய கரண்ட் பில்லாம் ஆகாது. கூட்டி சீக்கிரம் ஹீட்ரு ஒன்று வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இது அது எவ்வளோ நாள் நட்டு நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அமேசானில் ஆர்டர் பண்ண பார்த்தா அமேசானில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது தெரியல. ஸோ அதனால் எங்கேயாவது கடைக்கு போகணும், கடைக்கு போகிற நேரம் கூடி வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் வீட்டை சுற்றி இருக்கிற இடம், அதான் சும்மா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு. எதுக்கு போகிறோன்னா கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் என்னமோ ஒரு ஐட்டம் வாங்க போகிறோம். அது உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ அதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். என் பொண்ணு பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. கொஞ்சம் நாயெலாம் கொஞ்சம் இருக்குது, தெருநாய் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கும் பயம்ன்றதுமே என் பசங்க கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த நாயை சீண்டுறன்ற பேரில் அதை நம்ம பக்கம் எடுத்துருவாங்க. ஸோ நானே போனால் கூட அமைதியாக போயிட்டு வந்துடுவேன். ஸோ நிறைய செடி இருந்தது சுற்றி, நிறைய மரம், வாழை மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லாங் கிராஸு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸில் இது பாம்பு தொல்லை கொஞ்சம் இருக்கும், அதுதான் வந்து ப்ராப்ளமு. இது ஃப்ளாட்னெல்லாம் வராது. இது வந்து இந்த கொஞ்சம் மரம் அதில் செடி கொடிலாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வரும். அதனால் நைட்டு இருக்குனதுக்கப்புறம் வெளியில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வெஹிக்கிள் இருந்தது, காரோ பைக்கோ இருந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது, அதுவுமே ரிஸ்க்கு தான். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் உள்ளே உட்காந்துட்டு போகிறதுனால அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு வீடு பார்த்தங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்க்கும்போது அந்த வினைத்தானி வர வைப்ஸ் இருந்தது. இதை பார்க்கும்போது அந்த
என்னமோ தெரியல, இது நேரில் பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷனு பிங்க் அண்டு ஒரு மாதிரி வெங்காயத்தூள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கும் ஆசை ஒரு தனி வீடு கட்டணும் அப்படின்லாம் ஆசை. அது எவ்வளோ நாளாக நடக்குமா தெரில. ஸோ பசங்களுக்கு வந்து இது சாக்லேட்டு மிட்டாயி அதெல்லாம் வாங்கிட்டு பால் பேக்கெட் வாங்கிட்டு தயிர் பேக்கெட்டு பால் பேக்கெட் ரெண்டும் வாங்கிட்டு மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தோம். சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் சமைச்சேன். இது மீல் மேக்கர் போட்டு நான் போனது வந்து ஒரு வியாழக்கிழமை இல்லை, சனிக்கிழமை, வீக்கெண்ட் சொல்ல சனிக்கிழமை. ஸோ அதனால் நான்வெஜ் செய்ய முடியாது. ஸோ அதனால் மீல் மேக்கர் போட்டு பிரிஞ்சி செஞ்சுட்டு தயிர் பச்சடி. ஸோ அதுதான் சாப்பாடு. ஸோ அதை நான் நிமிஷமாக செஞ்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் காரம் பத்தலை. எனக்கு காரத்துக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இந்த காரம்லாம் போடுறது. ஏன்னா சாப்பிட்றது குழந்தைங்க வயசானவங்க. எங்கள் வீட்டுக்காரர் நினச்சி சொல்லுவார், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உப்பு கம்மின்னுவார், ஒரு நேரம் உப்பு அதிகம்னுவார், ஒரு நேரம் காரம் கம்மி காரம் அதிகம். அதனால் அவரை நான் கணக்குலேயே சேர்த்துக்கிறது இல்லை இப்போது. ஏன்னா எந்த நேரத்தில் எது சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் பசங்க நம்ம வீட்டு இல்லாமல் வேறு யாராவது சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கா அது மட்டும்தான் பார்க்குறது. ஸோ அதனால் சாப்பாடு வேலைலாம் கடன்னு முடிஞ்சிருச்சு. இந்த பாத்திரம் பார்த்துருப்பீங்க, குவைத்தில் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே பாத்திரம். ஸோ அந்த மாடல் இது. ஸோ அது வந்திங்கன்னா அங்கேயே போட்டு வந்தாச்சு. இது வந்து நான் வெக்கேஷன்லாம் வர டைமில் நான் வாங்கிட்டு வந்திருந்தது. அது வந்து அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்சுவலி. அது ரொம்ப பெருசு. அது 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வேலை வேறு என்ன, தூக்கம்தான். ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி வந்து நிறைய செடியெலாம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அங்கே போயிட்டு மருதாணி இலை பறிக்கலாம் அப்படின்னு. மருதாணி இலை பறிக்கலாம் இல்லை, ஆல்ரெடி எங்கள் அம்மா பறித்து வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். ஸோ அம்மிக்கல் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் ஷூட் பண்ணல. அம்மியில் அரைச்சாங்களா மிக்சியில் அரைச்சாங்களான்னு தெரில. அதில் புளி போட்டு கொஞ்சம் எலுமிச்சப்பழமாக புளி தான் நினைக்கிறேன், புளி போட்டு நல்லா அரைச்சி ஐஷுக்கு வச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க பிறந்ததுக்கப்புறம் இந்த மருதாணி வைக்கிறது அப்படின்றது சுத்தமாக அந்த ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் மருதாணி என்னைக்கு வைக்கிறேனோ அப்போ தான் என் பசங்க வந்து வச்சு அடுத்த செகண்டே ஆகி போயிட்டேன் மம்மி கழுவி விடுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை கை கழுவி விடுங்க, மூஞ்சி கழுவி விடுங்க, கால் கழுவுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பசிக்குதுன்னுவாங்க. நம்ம அந்த கையை வச்சுட்டு ஒரு கையிலனா நம்ம வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி மருதாணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஞாபகம் எனக்கு. மருதாணி வச்சுட்டு அந்த மருதாணி கையோடு தூங்குறதெல்லாம், மத்தியானம் தூங்குறது மோஸ்ட்லி பசங்க வந்ததுக்கப்புறம் பசங்களை அதிரி படுத்து தூங்க வச்சுருவேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ லாங் டைம் கையில் வந்து ரவுண்டாக மருதாணி வச்சுட்டு தூங்குறது ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான். என் பொண்ணும் பார்த்திங்கன்னா வச்ச கையோடு எப்போ கழுவலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை சமாளித்து நானும் பார்த்திங்கன்னா மருதாணி வச்சு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து இந்த விலாகையும் அதோட எண்ட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.